ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தலைவரே நீங்க நலுங்க வாங்க. வாங்க நலுங்க வைங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு தலைவரே, இந்தாங்க பணத்தை கொடுங்க. இந்தாப்பா. பட்டுக்கோட்டை நிலக்கிழார் சுதாகர் சார்பாக ரூபாய் 50,001 பொண்ணுக்கு மொய் செய்யற. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா நீங்கள் வாங்க, வந்து நலுங்க வைங்க. வாங்க வாங்க. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஐயோ இதெல்லாம் எதுக்கு? இட்ஸ் ஓகே. பரவாயில்லம்மா. ஏந்திரிமா. எழுந்திரி. நல்லா இருமா. உட்கார். அதான் சார் நீங்க பண்ணுங்க. நீ பண்ணியாச்சுல? பரவாயில்ல பண்ணுங்க. அதான் சார் அதை எடுங்க. தந்தாரானே தந்தானானே 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 கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இருமா இருமா இருமா. ஓகே ஓகே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உட்கார் உட்கார். தலைவரே பாத்தீங்களா, சொல்லையா 50,000 ரூபாய் மொய் வச்சிங்க. 50,001. அவங்க 101 தான் கொடுத்தாங்க. ஆனா பொண்ணை காலில் எல்லாம் விழ வைக்கிறாங்க. இப்ப அவனை எப்படி அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நல்லா இருமா நல்லா இருக்கு. சரி நந்தினி போலாமா? என்ன சின்ன பங்காளியே, பெரிய இடம் பெரிய மனுஷனோட வீடு. உங்களை எல்லாம் மதிச்சு காலில் எல்லாம் வேற பொண்ணு விழுகுது. போயும் போயும் வெறும் 100 ரூபாய மொய்யா கொடுக்குறியா? எனக்கே வெக்கமா இருக்கியா? தலைவரே நீங்களே 50,000 மொய் வச்சிருக்கீங்க. ஆனா இவங்கெல்லாம் பொண்ணுக்கு லட்சத்துல வைப்பாங்க. ஆமா ஆமா, லட்சத்துல மொய் செய்யலன்னா இவளுக்கு கௌரவம்ல போயிடா. அதான் சார் நீங்க வாங்க. என்ன சின்ன பங்காளி, இவ பரிசுக்குள்ள வெறும் 100 ரூபா நோட்டு தான் இருந்துச்சோ? நீங்க ஒன்னும் கண்டுக்காதீங்க அத்தான் சார், நான் சொல்றது கேளுங்க. நீங்க வாங்க. ஆமா ஆமா, அந்த 100 ரூபாய அங்க இருந்து தூக்கிட்டு வந்து எவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து இதை வச்சுதான் இந்த குடும்பம் பொழைக்க போகுது. உங்களுக்கு இது பெரிய கௌரவமா தான் இருக்கா? அத்தான் சார் அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க. நல்ல இல்ல நந்தினி, அவன் கௌரவத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். இந்த பணம் பத்தாது. வேற பணம் இல்லையா அத்தான் சார்? சோ வாட், நீ கொஞ்சம் இரு, நான் இதா பண்றேன். எங்க அப்பா பட்டுக்கோட்டை அருணாச்சலம் சார்பாக பொண்ணுக்கு 2 பவுன் மோதிரம், 2 பவுன். நல்லா இருக்கும். போலாமா? அருமை தம்பி. அடடடடடடா, பெரிய ரத்தம்னா சும்மாவா? ஒண்ணுக்கு 2 பவுன் மோதிரத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும்? தேங்க்யூ. அதெல்லாம் சரிதான். என்ன சின்ன பங்காளி, ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா, அது போல என் பங்காளி சம்பாரிச்சு கோடி கோடியா வச்சிருக்கான். அதை கொண்டு வந்து நீ போடுறது ரொம்ப பெருமையோ? அதெல்லாம் நீ சம்பாரிச்சுல இங்க போடணும். ஐயா தேங்காய்க்காரரு பார்த்து பேசுங்க. பெரியய்யா குடும்பம் கொடுத்து கொடுத்து செவந்த கையுங்க. பெரியய்யா ரத்தம் தானே சின்னையாவுக்கும். அவங்க கொடுக்கறத போய் நக்கல் அடிக்கலாமா? சும்மா இருங்க. ஏன் நாட்டாம
உள்ள இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம சும்மா நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்காத, ரத்தம் அது இதுன்ட்டு. உங்க சின்னையாவும் அந்த தோட்டக்காரியும் என்ன செஞ்சுட்டு சென்னையில இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏய், அத பத்தி உனக்கு என்னையா தேங்காய்க்காரரு? அதெல்லாம் சரிதான், எல்லாத்தையும் ஊரும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த நிக்கிறாளே தோட்டக்காரி, இவ என் பங்காளி அருணாச்சலம் வீட்டுல வேலைக்காரியா தானே இருந்தா. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியவா போகுது? யோ சுதாகர், அத்தா சார், நாக்கு நீளுது, அடக்கி பேசு. இல்ல என்னங்க இது அநியாயமால இருக்கு? நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் சின்ன பங்காளியோட மனைவி ஒரு கொலை குற்றம் பண்ணது உண்மையா இல்லையா? போலீஸ் புடிச்சு உள்ள வச்சாங்களா இல்லையா? ஏய். இல்லன்னு மட்டும் சொல்ல ஏய். பாப்போம். அத்தா சார் வாய. வந்துருங்க. அத்தா தெரியும். சார், நல்லது நடக்கிற வீட்ல பிரச்சனை வேண்டாம், வந்துருங்க, போயிடலாம். ஓலா நந்தினி, உண்மையை சொன்னா கோவம் வருமோ? இந்த தோட்டக்காரி தானே பெரிய விட்டு பொண்ண கடத்தி கொண்டு போய் வச்சிருந்து அதனால தானே இங்க வந்து கிடக்கா. அது தெரிஞ்சுதானே பெரிய ஐயாவோட சம்சாரம், அதாவது உங்க அம்மா என்னோட அண்ணியாரு இந்த தோட்டக்காரிய குடும்பத்தோட கிராமத்துக்கு துரத்தி விட்டாங்க. அதனால தானே இங்க கிராமத்துக்கு வந்திய? ஏய், சொன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்ல நானு. யோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது உன் தொண்டை கோழியை கடிச்சிருவையா, புரியுதா? ராஸ்கல், என் பொண்டாட்டி இருக்கிறதால விட. ஐயையையையா. என்ன பங்காளி இவ்வளவு கோவப்படுறியா? பொண்டாட்டி தேல தலைப்ப பிடிச்சுக்கிட்டு நூலு முடிஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? பாவையா நீன்னு இந்த தோட்டக்காரிய கட்டிக்கிட்டு இந்த கிராமத்துல வந்து கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே மனசு வேதனையா இருக்கியா? ஏய், அத்தா சார், அத்தா சார், நிறுத்துறா, போதும், நிறுத்துரு. பங்காளி சத்தம் போட்டா பத்தாது, நான் உண்மையதானே சொல்றேன். வாய்க்கு பங்காளி, வந்தபடி பேசுனேன்னு இப்படி வச்சுக்கோயே. கையில கால்ல இருக்கிறது எல்லாம் தானம் பண்ணீன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? பார்த்து செலவு பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். அத்தா சார், எல்லாமே ஓ நல்லது நல்லதுக்கு நடக்கிற தான். வீட்ல கலாட்டா பண்ணாதீங்க, வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க சார், ப்ளீஸ் சார். யோ, நடந்தது என்னன்னு தெரியாம நீ என் பொண்டாட்டிய பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுனேன்னு வச்சுக்கோயே. என் பொண்டாட்டி சொக்க தங்கோயா, அவ மேல வீண் பழி போட்டுதான் என்ன வீட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. என் பொண்டாட்டி மேல எந்த தப்பும் இல்ல, அத நிரூபிக்கிறதுக்கு சபதம் போட்டுதான்யா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உனக்குன்னு கோவம் வந்தா மட்டும் பத்தாது, அதெல்லாம் நிரூபிச்சுட்டு தான் பேசணும். உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு இப்பதான் தெரியும். அந்த தோட்டக்காரிய பத்தி நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரியும். அவ அவ்வளவு வந்துருங்க, பெரிய போயிடுங்க. தில்லாலங்கடி. உனக்கு அதெல்லாம் புரியாது, சும்மா போவியா? யோ, என் பொண்டாட்டி புண்ணியத்துல நீ இப்ப தப்பிச்ச. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் என் வழிக்கு வந்தாலும் அத்தா அவ்வளவுதான் சார், உனக்கு. அத்தா சார், போதும், வாங்க. ஓலா வாங்க, நந்தினி, போலாம். இவனை வேற விதத்துல நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க. ஏய், போயா வாங்க சார். போறேன்டா. சும்மா நச நசன்.